بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد صلى الله عليه وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وآخرون اعترفوا بذنوبهم خلقوا عملا صالحا وآخر سيئا عسى الله أن يتوب عليهم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மதிப்பிற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹுடைய மகத்தான பேரருடன் ரமலானுடைய மாதத்தில் இரவு தொழுகையை நிறைவேற்றிய பின் தினமும் ஒரு நபித்தோழரின் வரலாற்றை அறிந்து அந்த வரலாற்றின் ஊடே அவர்களுடைய செயல்பாடுகளை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலும் அதை அமல்படுத்த வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தோடு தினமும் ஒரு நபித்தோழருடைய வரலாற்றை நாம் அறிந்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினத்தில் அபூ லுபாபா என்று சொல்லப்படுகின்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களில் உன்னதமான உயர்வான தோழர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய இவர்களின் வரலாற்றையும் அந்த வரலாற்றின் மூலமாக கிடைக்கக்கூடிய படிப்பினைகளையும் அறிந்து கொண்டு செயல்படுத்திடும் பொருட்டு நான் உங்களுடைய கவனத்திற்கு சில விஷயங்களை தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக மதீனாவில் இஸ்லாம் பரவி இருந்தது. நபி அவர்களுடைய உத்தரவின் பேரில் முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவர்கள் எல்லாம் மதீனாவிற்கு சென்று இஸ்லாமிய மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்திருந்தார்கள். அந்த பிரச்சாரத்தினுடைய விளைவாக மதீனத்து மக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்கு முன்பாகவே பல பேர் இஸ்லாத்தை ஏற்றிருந்தார்கள். அவர்களில் ஒரு 70 ஆண்கள் 2 பெண்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவில் சந்திப்பதற்காக வேண்டி மதீனாவிலிருந்து புறப்பட்டு வந்தார்கள். அவர்கள் வந்த காலம் ஹஜ்ஜுடைய காலம். இஸ்லாம் வருவதற்கு முன்பாகவே ஹஜ்ஜினுடைய கிரிகைகள் நடைமுறையில் இருந்து வந்தது. எனவே ஹஜ்ஜினுடைய மாதம் 10வது நாள் அறுப்பு பலியிடக்கூடிய நாள். அந்த நாளிலிருந்து 2 நாட்கள் கழித்து ஐயாமு தஷ்ரீக்குடைய நாள் என்று சொல்லப்படக்கூடிய துல்ஹஜ்ஜினுடைய 12வது நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக மக்காவிலிருந்து மதீனாவிலிருந்து 70 நபி தோழர்கள் 2 நபி தோழியர்கள் பெண்கள் கிளப்பி வருகிறார்கள். நபி அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி வருகிறார்கள். மக்காவில் சந்திக்க முடியாது. மக்காவில் குறைஷிகள் இருக்கிறார்கள். பெருமானாரை சந்தித்தால் அவர்கள் நிச்சயமாக விட்டு வைக்க மாட்டார்கள் என்பதனால் இரவு நேரத்தில் நடுநிசையில் சந்திப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன. இந்த 70 நபி தோழர்கள் 2 பெண்கள் நபி அவர்களை இரவு நேரத்தில் சந்தித்து பேசினார்கள். அப்பொழுது அவர்களுக்கு மத்தியிலே சில உடன்படிக்கைகள் ஏற்பாடு நடந்து முடிந்தது. அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ஆண்டுகள் கழித்து மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். ஹிஜ்ரத் செய்து செல்வதற்கு முன்பாக மதீனத்து மக்கள் நபி அவர்கள் எப்பொழுது மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வருவார்கள் என்ற தேடுதலோடு, ஒரு தேட்டத்தோடு, ஒரு ஆசையோடு தினசரி மதீனாவினுடைய எல்கையிலே வந்து காத்திருப்பார்கள். அசருடைய நேரத்தில் நபி அவர்கள் வந்துவிட மாட்டார்களா, இன்று வந்துவிட மாட்டார்களா, நாளை வந்துவிட மாட்டார்களா என்ற ஒரு ஏக்கத்தோடு தினசரி வந்து பார்ப்பார்கள். அப்படி பார்த்து கொண்டிருந்த போதுதான் ஒரு நாள் அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேரில் நபி அவர்களும் அவர்களுடைய உற்ற தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வருவதை கண்டார்கள். அந்த மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. குழந்தைகள் எல்லாம் சில
கவிதைகளை பாடினார்கள். தல அல் பத்ரு அலைனா, எங்கள் மீது ஒரு முழு நிலவு உதயமாகிவிட்டது என்று தொடரக்கூடிய அந்த பாடலை பாடி தங்களுடைய மகிழ்ச்சியையும் ஆரவாரத்தையும் வெளிப்படுத்தினார்கள். நபி அவர்களும் மதீனாவிற்கு வந்து சேர்ந்தார்கள். அங்கே அவர்களுடைய மார்க்க பிரச்சாரம் தொடர்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையிலே ஒரு அதிகாரத்தை அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கினார்கள். இந்த சூழ்நிலையில் தான் மக்காவிற்கு வந்த 70 நபித்தோழர்களில் மிகவும் பிரசித்தி பெற்றவர், மதிப்புமிக்கவர், சமூகத்திலே அந்தஸ்துக்குரியவர் என்று அறியப்பட்ட அபூ லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவில் தான் இருந்தார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு பயணித்தார்கள். இந்த சூழ்நிலையில பத்ர் போர்க்களம் வருகிறது. பத்ர் போர்க்களத்திற்கு நபி அவர்களோடு அபூ லுபாபாவும் கிளம்பி செல்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அழைத்து, நீங்கள் பத்ர் போர்க்களத்திற்கு வர வேண்டாம், மதீனாவில் என்னுடைய பிரதிநிதியாக நீங்கள் இருங்கள். என்னுடைய பிரதிநிதியாக அங்கே இருக்கக்கூடிய பெண்கள், குழந்தைகள், முதியோர்கள் மற்றும் இஸ்லாமிய சொந்தங்களை பாதுகாக்கக்கூடிய, வழிநடத்தக்கூடிய என்னுடைய பிரதிநிதியாக, ஹலீஃபாவாக நீங்கள் மதீனாவில் இருங்கள் என்று சொன்னார்கள். அபூ லுபாபா அவர்களுக்கு மனம் கேட்கவில்லை. ஏனென்றால் மார்க்கத்திற்காக போர் செய்வது என்பது அவர்களுடைய முதன்மையான விருப்பமாக இருந்தது. நயவஞ்சகர்கள், முனாஃபிகீன்கள் பின்வாங்கி ஓடும் போது தூய முஃமின்களாக இருந்தவர்கள் போரிலே கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்காதா, சந்தர்ப்பங்கள் கிடைக்காதா என்று ஒவ்வொரு நாளும் ஏங்குவார்கள். அவர்களுக்கு கிடைத்த அந்த சந்தர்ப்பத்தை நபி அவர்கள் பயன்படுத்த முடியாது, பயன்படுத்த வேண்டியதில்லை, நீங்கள் திரும்ப மதீனாவிற்கு சென்று என்னுடைய ஹலீஃபாவாக இருங்கள் என்று சொன்ன போது மனதில வேதனையோடு திரும்பி போனார்கள். பத்ரிலே வெற்றி கிடைத்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்களத்திலே பங்கெடுத்த சஹாபாக்களுக்கு கனிமத்துடைய பொருளை எப்படி பங்கிட்டு கொடுத்தார்களோ அதே போல அபூ லுபாபா அவர்களுக்கும் ஒரு பங்கை கொடுத்தார்கள். அவர் போரிலே கலந்து கொள்ளவில்லை, ஆனால் போரிலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை, அவர்களுக்கு அயராத விருப்பம். ஆனால் அந்த விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ள முடியவில்லை என்பதற்காக நபி அவர்களுடைய உத்தரவின் பேரில் தான் மதீனாவிற்கு சென்றார்கள். போருக்கு வந்துவிட்டு சென்றார்கள். எனவே அவருக்கும் ஒரு பங்கை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒதுக்கினார்கள். இந்த சூழ்நிலையிலே காலம் கடந்து போகிறது. பனு குறைலா என்று சொல்லப்படக்கூடிய யூதர்களை முற்றுகையிடுவதற்கான ஒரு தேவை அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஏற்படுகிறது. நபி அவர்கள் கிளம்பி செல்கிறார்கள். யூதர்கள் சில துரோக செயல்களில் ஈடுபடுகிறார்கள். அந்த துரோக செயல்களில் ஈடுபட்ட யூதர்களை சரியான பாடம் புகட்ட வேண்டும், அவர்களுக்கு உரிய தண்டனைகளை வழங்க வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய இடத்திற்கே சென்று அவர்கள் குடியிருந்த பெரும் பெரும் கோட்டைகளை எல்லாம் நபி அவர்கள் முற்றுகையிட்டார்கள். முற்றுகையிட்டு விட்டால் உள்ளே இருப்பவர்கள் உணவு காலியாகும் வரை சாப்பிட்டுக் கொள்ளலாம், தண்ணீர் காலியாகும் வரை சாப்பிட்டுக் கொள்ளலாம். அதற்கு பிறகு என்ன செய்வது? வெளியே வந்துதானே ஆக வேண்டும். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு குறைலாவை நோக்கி சொன்னார்கள், நீங்கள் சரணடைந்து விடுங்கள், சரணடைந்து விடுங்கள் என்று சொல்லும் போது அவர்கள் சரணடைய மறுத்தார்கள். இந்த நேரத்தில் தான் அவர்கள் ஒரு கோரிக்கை வைத்தார்கள், எங்களிடத்திலே அபூ லுபாபாவை அனுப்பி வையுங்கள், எங்களுடைய கோரிக்கைகளை அவர்களிடத்திலே நாங்கள் சொல்கின்றோம் என்று சொல்லி அபூ லுபாபாவை தங்களிடத்தில் அனுப்பி வைக்க கேட்டுக்கொண்டார்கள். நபி அவர்களும் அவருடைய கோரிக்கையை ஏற்று அபூ லுபாபாவை அனுப்பி வைத்தார்கள். அபூ லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த யூதர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக வேண்டி சென்றார்கள். பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கும் போது அந்த யூதர்கள் கேட்டார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையில் நாங்கள் சிக்கினால் எங்களுக்கு என்ன தண்டனை கொடுப்பார்கள் என்று கேட்டார்கள். அபூ லுபாபா அவர்கள் நபி அவர்களுடைய தூதராக போயிருக்கிறார்கள், நபி அவர்களுடைய ரகசியத்தை அவர்கள் சொல்லக்கூடாது. மார்க்கத்தின் அடிப்படையில் அல்லாஹ்வினுடைய ரகசியத்தையும்
அவருடைய தூதருடைய ரகசியத்தையும் சொல்லக்கூடாது. ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய யூதர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய பொறுப்பில் தான் இருக்கிறார்கள். மனைவி மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படி கையை காட்டிவிட்டார்கள். அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய கையில நீங்கள் மாட்டினீர்கள் என்று சொன்னால் கொண்டு விடுவார்கள், இதுதான் அவர்களுடைய தீர்ப்பாக இருக்கும் என்று தன்னுடைய தூதரின் ரகசியத்தை அங்கே சொல்லிவிட்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்கள் தொடர்பாக வசனத்தை அருள்வதற்கு முன்பாக இந்த ரகசியத்தை சொன்ன உடனேயே அவர்களுடைய கால்கள் நடுங்க ஆரம்பித்து விட்டது. நாம் மிகப்பெரிய தவறு செய்து விட்டோம், நபி அவர்களுக்கு எதிராக, இந்த மார்க்கத்திற்கு எதிராக மிகப்பெரிய தவறை செய்து விட்டோம் என்று பயந்து விட்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனத்தை இறக்கி வைத்தான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தஹூனுல்லாஹ வர் ரசூல வ தஹூனு அமானாத்திக்கும் வ அன்தும் தஅலமூன். விசுவாசிகளே, அல்லாஹ்விற்கும் அவனுடைய தூதருக்கும் நீங்கள் மோசடி செய்து விடாதீர்கள், உங்களுக்கே நீங்கள் மோசடி செய்து விட்டீர்கள். அல்லாஹ்வுடைய தூதரின் நம்பிக்கைக்கு பாத்தியமானவராக நபி அவர்கள் உங்களை அனுப்பி இருக்க, நீங்கள் நபி அவர்களுடைய ரகசியத்தை போட்டு கொடுக்கலாமா, வெளிப்படுத்தலாமா என்ற தோர்மையிலே அவர்களை கண்டிக்கும் விதமாக ஒரு வசனத்தை இறக்கி வைத்து விட்டார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தஹூனுல்லாஹ வர் ரசூல வ தஹூனு அமானாத்திக்கும். அல்லாஹ்வுடைய அவனுடைய தூதருடைய ரகசியத்தை நீங்கள் மீறி விட்டீர்கள், மோசடி செய்து விட்டீர்கள் என்ற வசனம் அருளப்பட்ட உடனேயே அவர்களுக்கு மிகுந்த பயம். மிகப்பெரிய தவறு செய்து விட்டோம், நமக்கு நாமே தண்டனைகளை உண்டாக்கி கொள்ள வேண்டும் அல்லது அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்க வேண்டும், இந்த இரண்டில் ஏதாவது ஒன்று நடந்தாக வேண்டும் என்பதற்காக நேராக மசூத் நபவிக்கு செல்கிறார்கள். அங்கே ஒரு தூணிலே தன்னை கட்டிக் கொள்கிறார்கள். வீட்டிலே போய் அவர்கள் ஒரு கயிறை எடுத்துக்கொண்டு கட்டிக்கொண்டு, நான் அல்லாஹ்வின் மீது ஆணையாக எதையும் சாப்பிட மாட்டேன், எதையும் பருக மாட்டேன், இந்த இடத்திலேயே நான் மரணிக்கும் வரை எதையும் சாப்பிட மாட்டேன், குடிக்க மாட்டேன், அல்லது அல்லாஹ்வுடைய மன்னிப்பு எனக்கு கிடைக்கும் வரை நான் எதையும் சாப்பிட மாட்டேன், குடிக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி கிடைக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், என்னிடத்திலே நீங்கள் வந்திருந்தால் நான் உங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடியிருந்தேனே, நீங்களே உங்களுக்கு ஒரு தண்டனையை கொடுத்ததற்கு பின்னால், ஒரு சத்தியத்தை செய்ததற்கு பின்னால் நான் உங்களை அவிழ்த்து விட முடியாது. இதற்கு முன்பே நீங்கள் என்னிடத்தில் வந்திருந்தால் நான் உங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடியிருப்பேன், நீங்கள் தவறிவிட்டீர்களே என்று சொல்லி நபி அவர்கள் அவிழ்த்து விட மறுத்து விட்டார்கள். ஒரு நாள், 2 நாள், 7 நாட்கள் கழிந்து விடுகிறது. அவருக்கு மயக்கம் வந்து விடுகிறது, நிற்க முடியவில்லை, ரொம்ப சோர்ந்து போய்விட்டார்கள், உடலெல்லாம் வெளுத்து போய்விட்டது. 7 நாள் ஒருவர் உண்ணாமல் பருகாமல் இருந்தால் அவருடைய உடல்நிலை, உடல் கண்டிஷன் எப்படி இருக்கும்? ரொம்ப மோசமான நிலைக்கு போயிட்டான். இந்த சூழ்நிலையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனக்கு நன்றாக நினைவு இருந்தால் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டுல இருக்கிறார். இருக்கும்போது மதீனாவுல உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நபி அவர்களுடைய மனைவி அவங்களுடைய வீட்டுல இருக்கிறான். இருந்துகிட்டு இருக்கும் போது அதிகாலை நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனத்தை இறக்கி வைத்தார். அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டதாக, அவர்களுடைய பிழைகளை எல்லாம் பொறுத்து விட்டதாக வசனத்தை இறக்கி வைத்தார். இறக்கி வைத்த உடனேயே நபி அவர்கள் யாருடைய வீட்டுல இருக்கிறாங்க? உம்மு சலமாவுடைய வீட்டுல இருக்கிறாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு முதலாக இந்த நற்செய்தியை தன்னுடைய சகோதரர், மார்க்கத்தில தன்னுடைய சகோதரராக இருக்கக்கூடிய அபூ லுபாபாவிற்கு முதல் ஆளாக இந்த நற்செய்தியை தாங்கள் போய் சொல்ல வேண்டும். நபி அவரிடத்திலே கேட்டார்கள், நான் போய் சொல்லட்டுமா? சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். உடனே அந்த வசனத்தை ஓதி காட்டினார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கி அருளி அந்த வசனம் ஓதி காட்டிய உடனேயே அபூ லுபாபா அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சஹாபாக்கள் எல்லாம் மிகுந்த பூரிப்படைந்தார்கள், மகிழ்ச்சி அடைந்தார்கள். மதீனாவிலேயே ஆறாவதம் ஏற்பட்டது. தன்னுடைய தோழர் ஒருவர் அல்லாஹ்வால் மன்னிக்கப்பட்டிருக்கிறார், அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து பாதுகாக்கப்பட்டு விட்டார் என்பதனால் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள். இந்த சூழ்நிலையிலே சஹாபாக்கள் அவரை அழித்து விடுவதற்காக செல்லும் போது
உடனே அவர் மறுத்து விட்டார். என்னை நீங்கள் அவிழ்த்து விட வேண்டாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து என்னை அவிழ்த்து விடும் வரை நான் என்னை அவிழ்த்துக் கொள்ள மாட்டேன் என்று மறுத்து விட்டார். அல்லாஹுடைய தூதர் வந்து அவிழ்த்து விட்டார்கள். அதன் பிறகு ரொம்ப சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அடைந்தார் என்று வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த வரலாற்றிலிருந்து 2 முக்கியமான விஷயங்களை நாம் பாடமாக படித்துக் கொள்ள வேண்டும். அதில் ஒன்று என்னவென்று சொன்னால், எப்பொழுதுமே ரகசியம் பேணக்கூடியவர்களாக, அமானிதத்தை பாதுகாக்கக்கூடியவர்களாக நாம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிமுடைய ரகசியமாக இருந்தாலும் அல்லது ஒரு சமூகத்தினுடைய ரகசியமாக இருந்தாலும் சரிதான், ரகசியத்தை எப்பொழுதுமே பாதுகாக்க வேண்டும். நம்மிடத்தில் ஒருவர் அழைத்து ஒரு ரகசியத்தை சொல்கிறார். குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், சமூகம் சார்ந்த அல்லது தொழில் சம்பந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் சரி, அவருடைய பெர்மிஷன் இல்லாமல் சொல்லக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ரகசியம் பாதுகாப்பதை மீறுவது, நம்பிக்கை மோசடி செய்வது என்பது நயவஞ்சகர்களுடைய பழக்கம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே அதில் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். சில ரகசியங்கள் ரகசியம் என்று சொல்ல தேவையில்லை, ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கணவன் மனைவி 2 பேர் வாழ்கிறார்கள் என்றால் தனிப்பட்ட வாழ்க்கை என்பது ரகசியம். ஒரு கணவன் தன் மனைவியோடு எப்படி வாழ்ந்தான் என்பதை பற்றி பிறரிடத்திலே சொல்லக்கூடாது. ஒரு பெண்மணி தன்னுடைய கணவனோடு எப்படி இல்லறத்தை கழித்தால் என்பது குறித்து பிறரிடத்திலே பேசக்கூடாது. நபி அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய தண்டனைகளில் மிக கொடுமையான தண்டனைக்குரியவர் யார் என்று கேட்டால், ஒரு ஆண் தன்னுடைய மனைவியோடு சேருகிறான், அந்த ரகசியத்தை வெளியே பரப்புகின்றான் என்றால் இவன் கொடும் தண்டனைக்குரியவன். ஒரு பெண் தன்னுடைய கணவனோடு சேர்கிறார், சேர்ந்த ரகசியத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்கிறார் என்று சொன்னால் அவள் பெரும் கொடும் தண்டனைக்குரியவள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அவசியமான தேவை நிமித்தமாக நாம் பகிர்ந்து கொண்டோம் என்றால் அது வேறு விஷயம். அந்த தேவையில்லாமல் பகிர்ந்து கொள்வது, மருத்துவ தேவைகள், இன்னும் சில காரண காரியங்களின் அடிப்படையில் பகிர்வது என்பது வேறு. காரணமே இல்லாமல் பகிர்ந்தோம் என்றால், என்ஜாய்மெண்ட்டுக்காக வேண்டி பகிர்ந்தோம் என்றால் அது மிகப்பெரிய குற்றம், மிகப்பெரிய பிழை. அது நம்பிக்கை மோசடி, அமானித மோசடி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2வது, ஒரு தவறு செய்து விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய உள்ளமே நம்மை பழிக்க வேண்டும், நம்மை நோண்டி துருவ வேண்டும். நாம் இப்படி தவறு செய்து விட்டோமே என்று அல்லாஹ் குர்ஆனிலே அந்நஃப்ஸுல் லவ்வாமா என்ற ஒரு ஆன்மாவை பற்றி குறிப்பிடுகிறார். நஃப்ஸுல் லவ்வாமா என்று சொன்னால், ஒரு தவறு செய்து விட்டால் அடுத்தவன் நம்மை சுட்டி காட்டுவதற்கு முன்பாக நம்முடைய நஃப்ஸே நம்மை சொல்லும், தவறு செய்து விட்டாய், நீ பிழை செய்து விட்டாய், பாவத்தின் இருந்து மீள்வதற்காக தௌபாவை நோக்கி செல் என்று நம்முடைய ஆன்மாவே நம்மை குறைபடுத்தும், நம்மை பழிக்கும். அந்த ஒரு ஆன்மா நமக்கு இருந்தது என்று சொன்னால் நாம் இன்னும் முன்னேற வேண்டியது இருக்கிறது. அந்நஃப்ஸுல் முத்மஇன்னா என்று சொல்லப்படுகின்ற நிம்மதியான ஆன்மாவை நோக்கி முன்னேற வேண்டியிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நம்முடைய வாழ்க்கையில அமானிதத்தை பாதுகாக்க வேண்டும். எந்த தவறு செய்திருந்தாலும் அந்த தவறிலிருந்து உடனே தவறென புரிந்து அதிலிருந்து வெளியேறுவதற்கு, பாவ மீட்சியை பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாடத்தை தான் அபூ லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு கற்றுத் தருகின்றான். இந்த பாடத்தை உள்வாங்கி அதன் அடிப்படையில் செயல்படக்கூடிய நன்மக்களின் கூட்டத்தில் நம் எல்லோரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சேர்த்து அருள் பாலிப்பானாக. வாகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.